ஜேம்ஸ் பாண்டுலு. ஏன் பாஸ், கோயம்புத்தூர்ல பெரிய படிப்பு படிச்சுட்டு ஒழுங்கா உங்க அப்பா ஆபீஸ்ல எம்டியா இருக்கிறத விட்டுட்டு டிடெக்டிவ் ஏஜென்ட் ஒண்ணு ஆரம்பிச்சு கூடவே எங்களையும் சேர்த்துக்கிட்டு துப்பறிய போற அது இதுன்னு அலையறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? அதுக்காக ஸ்கிரீன் பின்னாடி நின்னுகிட்டு பூச்சி கிச்சி எல்லாம் காட்ட வேணாம். ப்ளீஸ் கம் அவுட். ஐ சே கம் அவுட். கம் அவுட். பாஸ் இங்க இருக்கீங்களா? என் திறமை மேல நம்பிக்கை இருக்கிறதால தான் நீங்க என்ன அசிஸ்டண்டா வச்சிருக்கீங்க. உங்களையே நான் கண்டுபிடிக்கலன்னா என் கில் ஃபேன்ஸுக்கா என்ன ஆகிறது? ப்ளீஸ் டர்ன் அரவுண்ட். அபௌட் ஹானே. பாஸ் இல்ல, கொஞ்ச நேரம் பாஸா இருப்போம். அழகான ராட்சசியே அடி. யார் அந்த ராட்சசி? பாஸ் நான் தான். 5 நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள சேர புடிங்கிட்டீங்களே. கெட் அப் கெட் அப். கேப்பை ஃபில் பண்ணிடலாம் தான். இட்ஸ் ஓகே. மிஸ் ஜேம்ஸ். எஸ் பாஸ். இன்னைக்கு என்ன கேஸ்? சூட் கேஸ். நிறைய பணமா? நோ சூட் கேஸ் ஃபுல்லா நெக்லஸ். வெரி குட். யார் அடிச்சது? நேத்து ராத்திரி 10 மணிக்கு பாண்டி பஜார்ல ஒரு நகை கடையில 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை திருடிட்டு போயிட்டாங்க. வெரி குட். இது சம்பந்தமா போலீஸ்காரங்க 6 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் அடிச்சிருக்கான்னு சந்தேகப்பட்டு முட்டிக்கு முட்டி தட்டி இருக்காங்க. ஒருத்தவங்க வாயை திறந்து பதில் சொல்ல. ஏன் எல்லாரும் ஊமையா? ஒரு பிடிவாதம் தான். அப்ப எல்லாரும் உள்ள போட வேண்டியதானே? சட்டம் இல்லீங்களே. வெரி குட். சோ அதனால தான் கமிஷனர் இந்த கேஸ உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. இது வரைக்கும் நம்ம எந்த கேஸுமே பிடிச்சது இல்ல. அப்புறம் எப்படி? எல்லாம் ஒரு குருட்டு நம்பிக்கை தான். கமிஷனர் பிளைண்ட். அவன் ஒண்ணுமே தெரியாதுங்க. சரி, இப்ப அவங்க எல்லாம் எங்க? ஹால்ல இருக்காங்க. நாயுடு ஹால்? ராஜாஜி ஹால்ல. ஓ, நாக்கு கில்ஃப் ஆயிடுச்சு. நம்ம ஹால்லங்க. யூ மீன் ஹியர்? வெயிட் a minute. ஜேம்ஸ் பின்னாடி திரும்பிக்கிட்டேன். கீதா, இது என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ். சக்சஸ் ஆகணும். ஓகே, தேங்க் யூ. Assistants, follow me. மாயாண்டி பேயாண்டி எல்லாம் இருக்காங்க. எங்க எக்ஸ்ரே கிளாஸ்? ஆஸ்பத்திரியில இருந்து சுத்திட்டு வந்து இந்தாங்க. உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். சார் அங்க தொடாதீங்க சார். ஏன்? தொட்டா கூச்சம் வந்துரும். அப்புறம் பிரபுதேவா மாதிரி டான்ஸ் ஆடுவேன். ஆடிட்டாலும். உன் பேர் என்ன மேன்? ராசப்பன். எத்தனை வருஷமா திருடுற? From 1983. Stop it. இந்த ஃபிளாஷ்பேக்லாம் இங்க தேவையில்லை. Go. ஜேம்ஸ் யார் இது? நம்மட்ட ரிலேஷன் போல இருக்கு. உங்க பேர் என்ன? சோடா சுந்தர். ஓ, சோடா பாட்டில் நிறைய விடுவீங்களோ? இல்ல சார், நம்ம கொஞ்சம் வாய் கோளாறு. அடிக்கடி கடைக்கு போய் சோடா குடிப்பேன். சோடா குடிச்சு சோடா சுந்தர்னு பேராயிருச்சு. நேத்து நைட்டு போலீஸ்காரங்க வந்து உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. சோடா சுந்தர்னு சொன்னேன். எப்படி நினைச்சு இங்க கூட்டு வந்துட்டாங்க. நிறுத்து, வாயிலே இவ்வளவு கப்பு. ஐயா, என் வாழ்க்கையில நான் திருட மிகப்பெரிய பொருள் சைக்கிள் பெல்லு கப்பு தான் ஐயா. சத்தியமா 10 லட்சம் ரூபாய் நகையை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்டா அறிவு கெட்டவனுங்களா? திருட போகும்போது சென்ட் போட்டா போவீங்க. நகை கடையில் அடிச்ச அதே சென்ட் வாசனை இங்கே அடிக்குது. இவன் தான் திருட. நான் இல்ல. ஐயோ, நான் தான் சார் திருநேன். நான் திருநெல்லாம் சின்ன வீட்டுல தான் கொடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்தீங்கன்னா எடுத்து கொடுத்துறேன் சார். என்னை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. சூப்பரா பிளான் பண்ணீங்க சார். ஓ, நோ ப்ராப்ளம். சிம்பிள் மேட்டர். கமிஷனர் கிட்ட சொல்லி அந்த 10% கமிஷன் அமைச்சிட்டு சொல்லுங்க. ஓகே சார். டேய் வாடா. மத்தவங்க எல்லாம் யார் கூட்டி போகுது? ஏய், எல்லாரும் வாடா. பாஸ். எஸ். நம்ம கம்பெனி ஓஹோன்னு வளர்ந்துரும் போல இருக்கு. வளர்ந்தாச்சு. ஒரு கிராக்கியும் வர மாட்டேங்குதே. பயங்கரமா போர் அடிக்குதே. ஓகே, டிவில பாட்டுக்கு பாட்டாவது கேட்கலாம். ஹலோ, வணக்கங்க. பாட்டுக்கு பாட்டு லிம்கா லிண்டாங்களா? எஸ் சார், நான் லிம்கா லிண்டா தான் பேசுறேன். எங்க குடும்பத்துல எல்லாரும் உங்க பரம ரசிகர்களுங்க. ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு வந்துங்க ஒரு வாரமா போட்டு பாக்குறோங்க. இப்பதாங்க உங்க லைன் கிடைக்குது எங்களுக்கு. எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஜப்பான்ல இருந்து ஹுண்டாய் பேசுறேங்க. அது என்ன சார் உங்க பேரு ஹுண்டாய்? அது வந்துங்க சின்ன பிள்ளையில நான் ரொம்ப குண்டா இருப்பேனா, அப்படியே அடிக்கடி ஆய் போயிரோடா. எல்லாரும் என்ன குண்டாய் சொல்லி அதே பேரை கேட்டுங்க. அப்படியா? ஓகே சார், ஜப்பான் மொழியில எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க சார். ஐயோ, எனக்கு அவ்வளவா பாட வராதுங்க. ஐயோ, ப்ளீஸ் சார், எங்க நேயர்களுக்காக பாடுங்க சார். அப்படியா? சரி, பாடுறேன். சாம்சுங் சாம்சுயி ஐவா சோனிகி நேஷனல் பேனசோனிகி காவாசாக்கி பைக்கி. நோ ப்ராப்ளம். அடடே,
ஒருவன் முதலாளி பாட்டை ஜப்பான் மொழியில சூப்பரா பண்ணீங்க. ரொம்ப புகழாதீங்க, எனக்கு வெக்கமா வருது. குட்டி என்ன யாராவது புது கஸ்டமரா? இல்ல நான் தான் லிம்கா லிண்டா கிட்ட பாட்டு கேட்டுக்கிட்டு பிசினஸ் அவர் வேற எதுக்கு இந்த போனை யூஸ் பண்ண கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். லிண்டா கிட்ட நான் என்ன பிசினஸ் பண்றது? பின்ன 5 கோடி ரூபாய் பிசினஸ் இந்த போன் வழியா டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. சில விஷயங்களை வாழ்க்கையில ரசிக்க கத்துக்கணும்பா. அதே நீங்க உங்க சொந்த போனை வாங்கி அதுக்கப்புறம் பண்ணுங்க சார். மடையா மடையா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். வாங்க வாங்க மேடம் வாங்க. ப்ளீஸ் டேக் யுவர் பெஞ்ச். பரவாயில்ல. வீடு புரோக்கர். நான் தான் அசிஸ்டன்ட், இவர்தான் புரோக்கர். ஓ, பக்கத்து வர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து சொல்லி அனுப்பிச்சாங்க. எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு வேணும். ஓ, கிடைக்கும் கிடைக்கும். ஒரு மாச வாடகை கமிஷனா தரணும். பரவாயில்ல. அப்ப நீங்க என்ன ரேஞ்சில வீடு எதிர்பார்க்கறீங்க? 2000, 3000, 5000? ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சில வேணும். 2000 ரூபீஸா? இந்த அப்படி முக்கல போய் நில்லு. காஞ்சிபுரம்னு போர்டு போட்டு பஸ் வரும், அதுல ஏறிப்பா. நான் காஞ்சிபுரத்துல வீடு கேட்டேன். அங்க கூட அந்த ரேஞ்சில வீடு கிடைக்காது. போற வழியில அவுட்டர்ல இறக்கி விடுவான். அங்கேயே புரோட்டா கடை போட்டு அப்படியே உட்கார்ந்து. லுக் மிஸ்டர், என்ன வீடு இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. எதுக்கு தேவையில்லாத பேச்சலாம்? நான் வேற புரோக்கரை பாத்துக்கோ. போ போய்க்க, போ நாசமா போ போ. பாய். ஆத்தா மேடம் கொஞ்சம் நில்லுங்க. 1000 ரூபாய்க்கு வீடு நான் தரேன். எங்க வச்சிருக்க? நான் தங்கி இருக்க வீடே ரெண்டா பிரிச்சு ஒண்ணு வாடகை. இதெல்லாம் நியாயமாப்பா? ஷட் அப். நீ அசிஸ்டன்ட். போடா. போடா. வாங்க மேடம் வாங்க. இது ரைட், இது லெஃப்ட். மாறி போச்சு. இப்ப இதான் லெஃப்ட். அவமானமா போச்சு. ஒரு ஃபிகரை பார்த்த உடனே ஃப்ரெண்டை எழுபடி ஆக்கிட்டான். இனிமே சங்காத்தமே வேண்டாம். கூடிய சீக்கிரம் சொந்தமா நமக்குன்னு ஒரு தனி ஆபீஸ் போட்ட வேண்டியதான். என்ன வார்த்தை சொன்னாவே? என் திங்ஸ் எல்லாம் போய் எடுத்து வைக்கிறான். எது இது? திங்ஸா? இது திங்ஸாடா? இது திங்ஸா? இந்த பழைய பீத்த பாயி இதுக்கு பேர் திங்ஸா? போன போய் பண்டிகைக்கு பக்கத்து வீட்டுல எரிக்கிறதுக்காக வெளியே வச்சிருந்ததையெல்லாம் தூக்கி கொண்டு உள்ள வச்சுக்கிட்டு திங்ஸ்ன்றான். இது திங்ஸ்னா அப்ப உண்மையா திங்ஸ் என்னன்றா சொல்லுவ? ஐயோ அடாடா, 50 ரூபா வீட்டு கமிஷன் வராததுக்காக அந்த வீட்டுல இருந்து அடாவடியா தூக்கிட்டு வந்ததுதான் நீ சொன்ன திங்ஸ் எல்லாம். அப்பாடா, அந்த மளிகை கடையெல்லாம் நான் தான் வாடகை பிடிச்சு கொடுத்தேன். பேலஸ் ரெடி, வா. மேடம் மேடம் வாங்க 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 வாங்க. இதான் நம்ம வீடு, தாஜ்மஹால். யா வாங்க வாங்க. இதான் உங்களோட போர்ஷன், உங்க பெட்ரூம். படுத்துக்கங்க. டேய், என்ன வீடு பிடிச்சிருக்கா? எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட். இட்ஸ் வெரி நைஸ். சோ நைஸ். வாங்க ஹவுஸ் ஓனரை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துடலாம். ஹவுஸ் ஓனர் நான் தான் ஹவுஸ் ஓனர். நீங்க தானே? ஆமாங்க மேடம், என்ன தேடி வந்து யாருக்குமே நான் வீடு பிடிச்சு கொடுக்காம இருந்ததே இல்ல. ஆனா நீங்க கேக்குற 1000 ரூபாய்க்கு இந்த ஏரியால எங்க மேடம் வீடு கிடைக்கும்? அதனாலதான் என் வீட்டே 2 போர்ஷனா பிரிச்சு உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டேன். 10,000 ரூபாய் அட்வான்ஸ், 1000 ரூபாய் கமிஷன். சொந்த வீடுங்கறா, நான் கமிஷன் கேக்குறேன். அட்வான்ஸ்க்கு ரெசிப்ட் தருவீங்கல்ல? ஐயோ, ரிசிப்டா? ரெசிப்ட்னு சொன்ன உடனே இவர் ஏன் இப்படி பயப்படுறாரு? அவன் இங்கிலீஷ் தெரியாத ஃபூல் மேடம். ரிசிப்ட் நான் கொலை நினைச்சிட்டு இருக்கேன். டேய், ரிசிப்ட் நான் காசு கொடுத்ததுக்கு அப்புறம் எழுதி கொடுக்கறேன். அதான்டா மடையா. நீங்க காசு கொடுங்க மேடம். டேய் குட்டி, என்னடா இத பாருப்பா. இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ரிசிப்டுக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த வீட்டோட உண்மையான ஓனர் பேட்டர் ரவுடி டார்ச்சர் தர்மாவுக்கு நீ அவன் விட்ட இன்னொருத்திக்கு உள் வாடகைக்கு விட்டுருக்க மேட்ரு தெரிஞ்சதுன்னா உண்மையிலேயே நாம 2 பேரும் மர்டர் ஆயிடுவோம். ஜாக்கிரதை. டேய், அவன் தான் ஜெயிலுக்குள்ள இருக்கான்டா. அப்புறம் எப்பறம் அந்த பொண்ணுக்கு நம்ம வாடகை விடுற விஷயம் தெரியும்? தெரியும். இந்த பொண்ணு அக்கம் பக்கத்துல ஏதாவது பேச்சு வச்சதுன்னா அவனுக்கு போய் அவங்கிட்ட சொல்லி கொடுத்துட்டான்னா அவ்வளவுதான், போட்டு தள்ளிடுவான் நம்ம 2 பேத்தையும். இது யோசிக்க வேண்டிய விஷயம். அடியோடு மறக்க வேண்டிய விஷயம். டெனன்ட். அது என்ன டெனன்ட்? சர்க்கஸ் டென்ட் மாதிரி. டேய், டென்ட் இல்லடா, டெனன்ட்னா வீட்லயே வாடகை குடி இருக்கிறவங்க பேர் டெனன்ட். மடையா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? டெனன்ட் இந்த வீட்ல தங்குறதா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன? அக்கம் பக்கத்துல யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. முக்கியமா எந்த கெஸ்டும் உங்களை தேடி வரக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ ஹவுஸ் ஓனர், நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். என்னை தேடி யாருமே வர மாட்டாங்க. குட். இந்தாங்க அட்வான்ஸ், கமிஷன், ரெசிப்ட் கொடுங்க. இதோ இதோ. முடிஞ்சா கதவை வெளியே பூட்டிக்கிட்டு நீங்க உள்ள இருந்து கேட்க. இப்ப ஏதாவது வளரிட்டு பாம்பேட, நீங்க ஒண்ணு கண்டுக்காதீங்க. இந்தாங்க ரெசிப்ட். அது உள்ள போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. ஆஹா, கமிஷன் அமௌண்ட்ல இன்னைக்கு தண்ணி வாங்கிட்டு வருவான் கிரி. அடி பின்னிட வேண்டிதான். இன்னைக்காவது தண்ணி அடிச்சுட்டு வாந்தி எடுக்காம இருக்கணும். ஏய் குட்டி,
வந்துட்டா 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 என் செல்லம் வந்துட்டா. அப்பா, என்னப்பா இதெல்லாம்? உன் ஐட்டம் தான். ஐயோ கோடவுன்ல இருந்து எடுத்து வந்துட்டியா? ஐயோ எடுப்பா எடுப்பா. ஐயோ ஏன்டா அழுகுற? நீ உண்மையிலேயே பெரிய மனுஷப்பா, நல்லா இருப்பா. என்னடா சொல்ற? இத்தனை குழந்தைகளை தூக்கிட்டு வந்திருக்கிறியே, இதுல எதானு நான் முதல்ல குடிப்பப்பா. ராசா, இதெல்லாம் தனித்தனியா சாப்பிட கூடாது. அந்த பாத்திரத்தை எடு. எதை எடுக்கணும்? எடுறா அந்த பாத்திரத்தை. இது ஓகேயாப்பா? ஓகேயா? ஓகேயா? இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றதுக்கு பேர் தான்டா காக்டெயில். அப்படியா? அடாடா, என்னமா ஊத்துற, என்னமா ஊத்துற. ஐயோ 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 ஐயோ, என் செல்லம் சித்திர திருவிழால கூழ் ஊத்துற மாதிரி ஊத்தி கொடுக்குறாரு. சூப்பர். ஓ தாத்தா தெரியுறாரு, தாத்தா தெரியுறாரு சொர்க்கத்துல. அங்க போயிட்டே நீ? ஐயோ, யாரையோ விரட்டுறாருப்பா தாத்தா. யாரு? பாட்டியா? இல்ல, பியூட்டிய ரொம்பவே விரட்டுறாரு தாத்தா. ஐயோ, எவ்வளவு பெரிய காலு. யாருக்கு? தாத்தாவுக்கு. தாத்தாவுக்கு இப்ப 3 காலு. என்ன சொல்ற? வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு விரட்டுறாரு பாரு ரம்பாவை. புடிச்சிட்டாரு, ரம்பாவை புடிச்சிட்டாரு. என்னது, எல்லாம் கனவா? மறுபடியும் தட்டுறாங்களே. இது நனவு. வந்துட்டா வந்துட்டா, என்ன பெத்த ராசா வந்துட்டா. அடடா, கனவுல பார்த்த மாதிரியே தூக்கிட்டு வரியே. இந்த கர்மத்துல தூக்கி போடு. என்னது? ஓ, நீயே சைட் டிஷ்லாம் வாங்கிட்டு இருக்கியா? சனி, இந்த மிச்சர்லாம் எதுக்கு? எப்பா சட்டி எடுத்து வைக்கவா? சட்டி எடுத்து வைக்கவா? குமரன்சிலுக்கு அங்க கூட விஸ்கி போடுறாங்க. வடையா, புடவை, நகை. என் அக்கா பொண்ணுக்கடா. உனக்கு இருந்தாலும் ஓவர் அலும்பியா? இழுத்துடுவேன். பின்ன உனக்கு முன்னாடி அலும்பு, சைடுல அலும்பியா? என்னடா சொல்ற? பின்ன சொல்ல மாட்டேன் நானு. இது முன்னாடி உள்ள அலும்பு, சைடுல பாத்தியா? பீரோ ஃபுல்லா உங்க அக்கா பொண்ணுக்கு வாங்கின புடவையும் நகையுமா தானையா இருக்கு. என்ன என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குறேன்? டி நகர்ல தனியா ஒரு புடவை கடையும் நகை கடையுமே நம்ம ஆரம்பிக்கலாம், தெரியுமா? டேய், உலகத்துல இருக்கிற அத்தனை அற்புதங்களையும் என் அக்கா பொண்ணுக்காக வாங்கி வைப்பேன். அதான்டா என்னோட ஆசை. வைக்கு என்ன வையி, ஹோல்சேல்ல வையி, ரீட்டைல்ல வையி. எனக்கு உண்டான குவார்டர் காசை எனக்கு வையா. அல்ப பையல. ஏன்டா குவார்டர்? இந்த 300 ரூபாய் ஃபுல்லா அடிச்சு போ. வேண்டாம்ப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா. ஏண்டா? அந்த பொண்ணு கிட்ட வாங்கின கமிஷன்ல தான் நானும் கொஞ்சம் வாங்கிட்டு போய் குவார்டர் அடிச்சேன்னு தெரிஞ்சுது. அந்த தர்மா என்ன லாட கட்டி போடுவாங்க. ஏன்டா தர்மா தர்மா சொல்லி என்ன பயமுறுத்துற? ஏன்? அவன் தான் ஜெயில இருந்து வரதுக்கு 2 வருஷம் ஆகும்ல. தர்மா, வா லால்சன். அரே தர்மா, நல்லா இருக்கியா? ஜாமீன்ல எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்கியா லால்சன்? எப்படி நல்லா இருக்கிறது? பணம் வாங்கின சினிமா கம்பெனி யாரும் திருப்பி தர மாட்டேன்றான். பணமா? அரே ஃபினான்ஸ் பா. ஓ, பணமா? விசிடி பிரச்சனை, படம் ஒல்லே பணம் இல்லே சொல்றான். தர்மத்தை நம்பாதவன் என்ன செய்வான்? தர்மாவே நம்புவான். கட்டிங் மேட்டர் தானே, நீ ஒண்ணு கவலைப்படாத. அதான் வெளியே வந்துட்டல, போனமோ பணமோ வீட்டு தேடி வரும். போ. எங்க இந்த குட்டி பையல காணோம்? அம்மா, டேய், ஏன்டா லேட்? ஆமா, பெரிய கவர்மெண்ட் ஆபீஸ் வச்சு நடத்துறோம். இதுல ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு தலைவலி உயிர் போகுதுப்பா. நீயே எனக்கு ஒரு தலைவலி, உனக்கு ஒரு தலைவலியா? அது இல்லடா ராஜா, நேத்து நீ எனக்கு 300 ரூபாய் கொடுத்தியா? அதுல அப்படியே ஒரு ஃபுல் நெப்புலின வாங்கி உள்ள விட்டனா, அவன் மாவீரன் ஆச்சு. பின்னாடி இருந்து அருவா எடுத்து மண்டைக்குள்ள வெட்டு வெட்டு வெட்டானப்பா. இந்த குத்த அந்த குத்து தான் சரிப்படுத்தும். ஏ இந்தா, ஏ இந்தா, ஏ இந்தா, ஏ ஆமா, எனக்கு தெரியாம நம்ம காலையில டிக்கெட் வாங்கிட்டு போனோம். எவன்டா? யாரும் போல வர்றாரு. எந்த கபோதில நம்ம காலனிக்கு வர்றா? எங்க அண்ணன் டார்ச்சர் தர்மா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயி ஐயோ, நான் இல்ல. என்னடா ஆடிட்டு இருந்த? இப்படி வீடு கட்டிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நாள் நம்ம 2 பேருக்கும் பாடையை கட்ட போறான் அவன். யாரு? நம்ம ஹவுஸ் ஓனர் டார்ச்சர் தர்மா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வர்றான்ப்பா. என்ன அலிபாபா கொகை மாதிரி வாய் திறக்கிற?
என்னங்கடா நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேனப்பா அவன் வீட்டை உள் வாடகைக்கு விடாத வந்தா உள் குத்து குத்துவான்னு கேட்டியா? அவனை பார்த்தா அரசாங்கத்துல இருந்து போலீஸ் வரைக்கும் எல்லாரும் நடுநடுங்கிறாங்க. உன்னை மூக்கில குத்தி நாக் அவுட் ஆக்க போறா. குரங்குல இருந்து மனுஷன் போறதான்றதுக்கு ஒரே ஆதாரமே அவன் தான்ப்பா. வந்தா என்ன விட போற? சும்மாரா, பயமுறுத்தாத. வா. என்னடா பிலிம் காட்டுற? இவ்வளவு அன்பம் பாசம் இருக்கிறவன் என்ன வரவேற்கிறதுக்கு ஜெயிலுக்கு வர வேண்டியதுடா. அண்ணே புரியாம பேசாங்கண்ணே. இந்த மாதிரி கும்பல் சேர்த்து கோஷம் போடுறது எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒரு தலைவனுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு பூர்த்தி செய்யறவன் தான் உண்மையான தொண்டை. 4 மாசமா ஜெயில எவ்வளவு ட்ரை ஆயிருப்பீங்க, அது எனக்கு தெரியும். டேய் 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 டேய், அதனால ஒரு அருமையான சீமை கொடியா புடிச்சு அமுக்கி கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கேன். தம்பி நீ தாண்டா தக்க கம்பி. வெக்கப்படாம வாங்கண்ண. அண்ணன் தர்மா வாழ்க! சிறை கஞ்சால சிங்கமே வாழ்க! டடடன் 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 டை. பாஸ் see the face. வெக்கப்படாம பாருங்க பாஸ். பாருங்கண்ணே, அப்புறம் தெரியும் நான் யாரு. என்ன தலைவரே, பார்ட்டியோட பர்சனாலிட்டியை பார்த்து அப்படியே மலைச்சு போய் நிக்கிறீங்க. கர்மம் பிடிச்சவங்க நிக்கிற தர்மா அண்ணன் எங்க? அண்ணா உள்ள போயிருக்காரு. என்னது உள்ள போயிட்டாரா? இப்பதானே ரிலீஸ் ஆகி வந்தாருன்னு சொன்னேன். ஏய், அண்ணா வீட்டு உள்ள போயிருக்காருன்னு சொன்னடா. ஓ 4 மாசம் கூட இல்லனா அண்ணனுடைய கொள்கை, கோட்பாடு, நீதி, நேர்மை, நியாயம் எல்லாமே மறந்து போயிடுவாரா? கழுத்தப்படுற தாலி தொங்குது. கல்யாணமான பொண்ணு என்னைக்கு தொட்டிருக்க? ஒரு பொண்ணை ரேப் பண்றதே மகா தப்பு. அதுல என்ன தாலி கட்டின பொண்ணை தொடமாட்டேன்னு ஒரு கொள்கை, கோட்பாடு, நீதி, நேர்மை, நியாயம் சப்புச்சு அவர் விளக்குமாறு மூட் அவுட் பண்ணிட்டேன். அண்ணே அண்ணே வாங்கண்ணே, அண்ணே வாங்கண்ணே. கல்யாணமான பெண்களின் பாதுகாவலனே அண்ணன் தர்மா வாழ்க. டேய் என்னடா? அப்படினா அப்படிதான், அதேதான் அதேதான். என்ன கிரி, என்னடே பார்த்து 4 மாசம் ஆகுது. வீட்டை ஒழுங்கா மெயின்டைன் பண்றீங்க? அது 2 பேர் இருந்து மெயின்டைன் பண்றாங்க. என்னது 2 பேரா? அது வேற ஒண்ணுங்களா, அடிக்கடி வந்து கூட்டுறது பெருக்கிறது இவன் பண்ணுவான், அதான் 2ங்களா? ஆமாமா, அவர் எடுத்து எடுத்தா நான் சாப்பிட்டுருவேன். ஆமா, இது யாரு? உங்களுக்கு அவர் மாதிரி இவருக்கு நானு. சரி சரி, என்ன விஷயம்? என்னடா இங்க பாருங்க, 4 மாசம் வாடகையை இங்கேயே எடுத்துட்டு வந்து உங்ககிட்டே கொடுக்கலாம். அப்படின்னா அப்படித்தான். கிரி அண்ணே நெஞ்ச தொட்டுட்டப்பா. நீ ஹவுஸ் புரோக்கரா இருந்தாலும் யாரையும் ஏமாத்த கூடாதுன்ற ஒரு பாலிசி வச்சிருக்க பாரு. ரியலி யூ ஆர் கிரேட். குரங்கு ஏமாத்தி ஹலோ, கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜா? ஆமா அரவிந்த் தான். ஆமா, 4-5 தடவை ஃபோன் பண்ணேன். அதே அரவிந்த் தான். எஸ். எனக்கு இந்த 6 பேப்பர் சர்வீஸ் வச்சுட்டு செகண்ட் இயர்ல படிக்கிறாங்களே மிஸ் கீதா, எஸ், அவங்க கிட்ட பேசணும். நீங்க அன்னைக்கு அரவிந்த தேடிட்டு வந்தவா தானே? அவரை மீட் பண்ணிட்டேலா? எங்கெங்க மீட் பண்றது? அதான் லைப்ரரி மூடிட்டாங்களே. ஓபன் பண்றதுக்கு இன்னும் 3 டேஸ் தான் இருக்கு. அதுக்காக காத்துட்டு இருக்கேன். வரது இல்லையா? எப்போ வருவாங்க தெரியாதா? காலேஜுக்கு வரது இல்லையா? சரி, எனக்கு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுக்க முடியாதா? ஏன், அது உங்க வேலை இல்லையா? அப்போ ஒண்ணு பண்ணுங்க, மூடிடுங்க. வாயில காலேஜ். எஸ், தேங்க்யூ. நான் கூட அரவிந்த பார்த்தா சொல்றேம்மா. வரேன். தேங்க்யூ. தனி கூட வாங்க. கதை சாத்து. மெட்ராஸ்ல மழை பெஞ்சா பைப்ல மீன் வரும். நாளைக்கு சமையல் மீன் குழம்பு தான். என்னம்மா டெனட்டு, என்ன ஏதாவது வேண்டுதலா? மழையில நனைஞ்சு சொட்ட சொட்ட இங்க வந்து உட்கார்ந்துருக்க. நான் ஷாப்பிங் போயிட்டு வரும்போது மழையில நனைஞ்சிட்டேன். உள்ள போய் துணியை மாத்து போ. மாத்த துணியே இல்ல. ஏன் எல்லாத்தையும் போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி தின்னுட்டியா? எல்லாத்தையும் லாண்டரியில போட்டுட்டேன். அவன் கடையை மூடிட்டு போயிட்டான். ஓ, லாண்டரிக்கு போட்டுட்டியா? சரி, உள்ள போய் டவல் எடுத்து தலைவா தவிட்டு போ. அதையும் சேர்த்து தான் போட்டேன். அதையும் போட்டேன். ஏன் உங்களே மொத்தமா கூட்டி லாண்டரியில போட வேண்டியதானே? இந்த முறப்பு மட்டும் கரெக்டா முறைங்க.
ஆனா மொத்த துணியை லாண்டில போட்டுருக்க. இட்ஸ் ஆல் ரைட். 1 செகண்ட் பாரு. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. இது சூப்பர் கலரா இருக்கு. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இது தொடக்கூடாது. ஒரு புடவை கூடப்பா. புடவை வெண்ண எறும்பு சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். அக்கா பொண்ணுக்கு புடவை கேட்கறடி படுவா. நல்லா சேர்த்து வச்சுக்க. உங்க அக்கா உனக்கே சேர்த்து வச்சுக்க. யாரு வேண்டாம் சொன்னா? பாவம் அந்த பொண்ணு மலையில நினைச்சு கோழி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. ஒரு புடவை கொடுத்தா அது பாட்டு கொடுத்துட்டு இருக்குல்ல. நம்ம டேலண்ட் தானே. டேய் யாரா இருந்தா எனக்கு என்னடா? இந்த பீரோல இருந்து யாருக்கு அது கிடையாது. நான் வேற அந்த பொண்ணு கிட்ட ஹெல்ப் பண்றேன்னு பந்தவா சொல்லிட்டு வந்தா நீ இப்படி அத்து விடுறதுல. போய் கொடு போ. லுங்கி சட்டை அது என்ன ரிக்ஷாவா ஓட்ட போகுது? இந்த பாரு கிரி, நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்கிறீங்க. என்னடா உனக்கு மட்டும் தான் அக்கா பொண்ணு இருக்கிற மாதிரி ஊர்ல எல்லா பேரும் அன்று பேர் கூட இல்லாம அனாதை பேர் அழக பேர்ல நீ பீத்திக்கிறீயா? டேய் உலகத்துல யாருக்கு வேணாலும் அக்கா பொண்ணு இருக்கலாம்டா. ஆனா ஏன் அக்கா பொண்ணு மாதிரி யாரும் இருக்க முடியாது. ச்சே இன்சல்ட். பெரிய அக்கா பொண்ணு அக்கா பொண்ணு ஒரே ஒரு புடவை கேட்டா கொடுக்க வேண்டியதானே? லுங்கி சட்டையை கொடுக்குறோம். எங்கேயோ ஒரு அக்கா பொண்ணுக்காக இன்னும் என்னென்ன சேர்க்க போறோம்னு தெரியல. குட் மார்னிங் பாஸ். மணி 9வது. முக்கியமான கேஸ்லாம் பார்க்கணும். ப்ளீஸ் கெட் அப். 6 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆயிட்டேன். ஏன் உல்டாவா படுத்துட்டு இருக்கீங்க? திங்கிங் அண்ட் சீட்டிங். யூ see மிஸ்டர் ஜேம், எஸ் நம்ம தொழில நமக்கு ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க. எஸ் அவங்க எந்த நேரத்துல நம்மள அட்டாக் பண்ண வரலாம். சோ அவங்க அப்படி வரும்போது தலை அங்க இருக்குன்னு நினைச்சிட்டு அங்க சுடுவாங்க. ஆனா அது அங்க இருக்காது. வேற எங்க இருக்கும்? இங்க இருக்கும். ஓ சூப்பர். மிஸ்டர் ஜேம்ஸ், Yes, boss. நீங்க நம்ம ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நம்ம ஒரு 2 hours லேட் வருவோம்னு சொல்லுங்க. எங்கயாவது அவுட்டிங் போறோமா? நோ, சில பேரை விரட்ட போறோம். யார? சஸ்பென்ஸ். ஹாய் ரேனு. டபர் அண்ணன் கிட்ட உண்மையை சொல்லணும். வரப்போற மாப்பிள்ள உனக்கு பிடிக்கல, கரெக்ட்டா? எப்படி நான் கண்டுபிடிச்சீங்க? அதான் டிடெக்டிவ். பார், முகமே சரியில்லை, மேக்கப் வேற சரியில்லை. மாப்பிள்ள போட்டோக்கு மொட்டை அடிச்சு நாம வேற போட்டுருக்க. பிடிச்சிருந்தா இப்படியா செய்வ? ஆமா, மாப்பிள்ள பிடிக்கலன்னா அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? போட்டோவை பார்த்து மாப்பிள்ளை பிடிக்கல நான் அப்பா கிட்ட சொன்னேன். அவர்தான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காருன்னு. இருப்பாங்களே, பிடிவாதமா தான் இருப்பாங்க. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணேன். இப்போ அப்பா அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல, அவங்க நேரத்துல திரும்பி வர மாட்டாங்க. எப்படி? அங்க கார் ரிப்பேர் ஆயிடும். அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அதுக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்க வந்துருவாங்க. அவங்க வந்த வேகத்திலே வெளியே போறதுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. எப்படி நான் ஓட போறாங்க? வெயிட் அண்ட் see, வெயிட் அண்ட் see. வாங்க 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 வாங்க. வணக்கம். ப்ளீஸ் உள்ள வாங்க, உள்ள வாங்க. இங்க உட்காருங்க. சேஃப் ஏரியா இது. உட்காருங்க. தம்பி யாரு? தங்கச்சியோட அண்ணன், பேர் அரவிந்த். ஆஹா, தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அத கேட்கல. வேற ஏதாவது என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்கேன். அதாவது இந்த திருட்டு, கொள்ளை, கொலை, இந்த டௌரி வாங்குறாங்க, இவங்களெல்லாம் பிடிச்சு உள்ள தள்ளுறது. இவர் யாரு? கால்ரா ஊசி போடுற ஒரு மாதிரி இருக்காரு. வரதட்சணை வாங்குறவங்க எல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டுறாங்க. ஆமா, எங்க வர சொல்லிட்டு உங்க அப்பா அம்மா எங்க போயிருக்காங்க? அதனால தான் வெளியே போயிட்டாங்க. அதாவது எங்க வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு சார். அதனால தான் அம்மன் கோயிலுக்கு காவு கொடுக்க போயிருக்காங்க. காவு கொடுக்கிற அளவுக்கு என்ன ப்ராப்ளம்? ஸ்மால் ப்ராப்ளம். பேய். அது ஒண்ணும் இல்ல சார். அரவிந்தோட தங்கச்சியும் அம்மாவும் தினம் ராத்திரி டிவில மந்திர வாசல் மர்ம தேசம் திகில் நேரம்னு பாத்துட்டே இருக்காங்களா, அதனால இங்க ஆவிங்க எல்லாம் நடமாடுது. எஸ், அதனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்க போயிருக்காங்க. தம்பி, உங்க அப்பா அம்மா வரது இருக்கட்டும், பொண்ணை கூப்பிட்டீங்கன்னா பாத்துட்டு நாங்க சீக்கிரம் கிளம்புறோம். இருட்டத்துக்கு முன்னால போயிடுவோம். நோ ப்ராப்ளம். பொண்ணு அப்பவே ரெடி. ரேனு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. பறந்து வாமா. என்ன தங்கச்சிங்கிற ஆளைய காணோம். பாத்தீங்களா, இதே தங்கச்சி. நமஸ்காரம் பண்ணிக்கோ. நமஸ்காரம். என்ன பிகர காணோம், சவுண்ட் வருது. என்னம்மா, வந்ததுல இருந்து அப்படியே வைக்கப்பட்டு நின்னுட்ட? காபி ஆறிட்ட போகுது. ஆவி பறக்கும் போதே மாப்பிள்ளை கிட்ட கொடு. மாப்பிள்ள, என்ன திருன்னு முழிக்கிறீங்க? எடுத்துக்கங்க. எங்க எடுத்துக்கிறது? ஐயோ, நீங்களும் எடுத்துக்கங்க. மாமா, தங்கச்சி எவ்வளவு ஆசையா நீட்டுது, எடுத்துக்கங்க. நான் காபி குடிக்கிறதே இல்ல. என்னம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்த உடனே அண்ணனை மறந்துட்டீங்களா? எனக்கு காபி. இந்த சின்ன அண்ணனுக்கு கொடுக்க மாட்டியா? என்னம்மா, காபில டிகாஷன் நிறைய போட்டுட்டியா? காபி ரத்த கலர்ல சவுப்பா இருக்கு. வெயிட் வெயிட், ரொம்ப எங்க நீ என்ன பண்ற? அந்த ட்ரே இப்படி வச்சுட்டு மாமா காலை கடிச்சு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. பாத்துட்டே இருக்கீங்க, பண்ணுங்க. யாருக்கு ஆசீர்வாதம் பண்றது? கல்யாண பொண்ண காணோம், கார்பெட் தான் இருக்குது. எவ்வளவு நேரம் குடிஞ்சிட்டே இருக்கும். அவரு சும்மா தமாஷ். நீ எந்திரிமா, எந்திரி. எனக்கு என்னமோ ஜெகன்மோகினி படத்தை டிக்கெட் வாங்காம பாக்குற மாதிரி இருக்குது.
தங்கச்சி அவங்களுக்கு ஒரு ஆட்டுக்கால காட்டு, பாட்டு பாடி காட்டு. அப்படியே ஒரு பேயாட்ட ஆடி காட்டி. பாருங்க எங்க தங்கச்சி தரையில கால் படாம என்ன ஆட்டம் ஆடுறாங்க. தரையில கால் பரலையா? பின்னால புண்ணாயிடும். அண்ணே, நானும் உங்களுக்கு எப்படியாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து செட்டப் பண்ணி கொடுத்து உங்க சூட்டை இறக்கி மனசை குளிர வைக்கலாம் பாக்குறேன். முடியல. இந்த ஏரியா பூரா சல்லடை போட்டு சலிச்சு பார்த்துட்டேன், ஒண்ணுமே மாட்டல. யாரா இந்த ரோஜா? தாலி இல்ல. ஏண்டா இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல? ஏரியாவுக்கு புதுசு போல இருக்குது, அதான் எங்களுக்கு இன்னும் வாசனை தெரியல. இப்ப வாசம் பிடிச்சிட்டோம்ல, கோழி குஞ்சு அமுக்கிறமா அமைக்க கொண்டாந்துறோம். கைப்படாம கொண்டு வா. ஏயா ஒரு தோசை கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுதியா? டேய் இருக்கிறத சாப்பிடுறா. அப்புறம் கேட்டா தரமாடையா? அப்பா என்ன தோசை இதானத்தனா ஆறுது? நீ குடுக்குற காசுக்கு சென்ட் போட்டா தர முடியாது, சும்மா சாப்பிடியா? பாத்தியாப்பா பஸ் கண்டக்டர் மாதிரி எரிச்சலா பேசிட்டு போறான். ஏண்டா எங்க அண்ணனை ஏமாத்த பாக்குற? இனிமே நீ எங்கிட்ட தப்பிக்கவே முடியாது. வசமா மாட்டின. இருடா வர்றேன். அவளை பொண்டாட்டின்னு சொல்லி எனக்கே அல்வா கொடுத்துட்டானா? வர்றட்ட புரோக்கரை இழுத்துட்டு வந்திருக்கேன். ஏ பகீரு அண்ணே, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சொல்லுங்கண்ணே. உன் கூட இருக்காளே அவன் பொண்டாட்டியா? இதுல என்ன சந்தேகம்? என் பொண்டாட்டி தான். நான் கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டானே, அவ்வளவு அன்பான பொண்டாட்டி. அப்படி அன்பான பொண்டாட்டி வீட்டுல இருக்கும் போது எதுக்கு போய் கையேந்தி போல? அது வந்து அது எப்படின்னா சொல்லுவேன். எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. போடா ஜோயி. அண்ணே, பொண்டாட்டி வீட்டுக்கு தூரம் அதானே. அண்ணே இதே பழப்பா பச்சடா உனக்கு. கிரி சாரிப்பா. நோ, இன்னைக்கு வசமா மாட்டினடா. அண்ணே ஒரு நிமிஷம் இல்லங்க. என்னடா அண்ணே, அவன் பொண்டாட்டின்னு பொய் சொல்லி அதையே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அதையும் நீங்க நம்பி என்னை அடிச்சிட்டீங்கல்ல? அண்ணே இன்னும் ஒரு நிமிஷம். உண்மையிலே அவன் பொண்டாட்டின்னா இந்த கொலுசை அவன் கையில கொடுத்து அவன் பொண்டாட்டியை போட்டு சொல்லுங்க பாப்போம். கொலுசா? பாத்தீங்களாண்ணே, கொலுசை கையில வாங்குறதுக்கே தடுமாறுறான் பார்ட்டி. யாரா தடுமாறுறா? அது குடுறா கையில. வெங்காயம். அண்ணே, இன்ப அதிர்ச்சினே. என் பொண்டாட்டிக்கு ரொம்ப நாளா கொலுசு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். 400 ரூபாய் மிச்சம். அதெல்லாம் இருக்கட்டும் கிரி. நாளை காலையில 10ல இருந்து 11 மணி வரைக்கும் பெருமோனையில இருக்க ஒயின் ஷாப்ல நான் இருப்பேன். இருங்க. கொலுச உன் பொண்டாட்டி கையில கொடுத்து அத போட்டுக்கிட்டு அந்த பக்கம் வர சொல்றேன். அவ வரணும், நான் பார்க்கணும். அப்படி அவ வரல அண்ணே, 10ல இருந்து 11 மணி நீங்க வராம போயிடாதீங்கண்ணே. நானும் வருவேன். வாடா வெண்ண. கடவுளே, இன்னும் 2-3 நாள்ல லைப்ரரி ரீஓபன் ஆயிடும். அங்கேயாவது நான் அரவிந்த மீட் பண்ணணும். கொஞ்சம் இருங்க, உங்களுக்காக கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட கொலுசு வேணும்னு கேட்டேனா? நீங்க யாரு எனக்கு கொலுசு வாங்கி கொடுக்கிறதுக்கு? நீங்க ஹவுஸ் ஓனர், நான் டெனன்ட். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. போச்சு, இதை இவங்க வாங்காம போயிட்டாங்க. நாளைக்கு அந்த டார்ச்சர் பட்டி என்ன டார்ச்சர் பண்ணிடுவானே. ஹலோ ஹலோ டெனன்ட், டெனன்ட், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். என்ன? இந்த கொலுசு சாதாரண கொலுசு இல்லைங்க, இதுல ஒரு பெரிய விஷயமே அடங்கி இருக்கு. நீங்க தினமும் மன உருகி சாமி கும்பிடுறத நான் பார்த்திருக்கேன். மனசுக்குள்ள பெரிய ஒரு வேண்டுதலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருக்குல்ல, இந்த கொலுசு அம்மனுக்கு காணிக்கையா வந்த வெள்ளியில செஞ்சதுங்க. இத நீங்க போட்டுக்கிட்டு போய் அம்மனை வேண்டிட்டீங்கன்னு வச்சுங்க, நினைச்சதெல்லாம் நிறைவேறும். அப்படி நிறைவேறலன்னா கழட்டி போட்டுருங்க. இத போட்டுக்கிட்டு நான் என்ன அம்மனை வேண்டிக்கணும்? நம்ம தெருவுலயே கடைசியில ஒரு ஒயின் கடை இருக்கு பாருங்க, அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அம்மனை வேண்டிட்டீங்கன்னா போதும். சரி, நான் இப்ப வேண்டாங்க. நாளை காலையில 10ல இருந்து 11 மணிக்குள்ள போனீங்கன்னா சூப்பர் எஃபெக்டா இருக்கும். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். தப்புச்சேன்டா சாமி. மணியை பாருங்க,
10:45 ஆகுது. இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அவனையும் காணோம், அவன் கூட்டு வரேன்னு சொன்ன அந்த பொண்ணையும் காணோம். அவன் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இப்பயாவது என்னை பத்தி புரிஞ்சுக்குங்க. என்னடா இது டார்ச்சர் தர்மா காத்துட்டு இருக்கா, நம்ம டெனன்ட் வேற காணோம். ஹலோ தர்மா, குட் மார்னிங். வணக்கம். வணக்கத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனா பரவாயில்ல. பாட்டி எங்க? தோ வந்துட்டே இருக்காங்க. அண்ணா என் பொண்டாட்டி நான் கிழிச்ச கொட்டு தாண்ட மாட்டேன். குளிச்சு போட்டு வரானே. அண்ணா டவுன் டவுன். ஐயோ மாட்டிக்கிட்டோமோ? ஏண்டா சந்தோஷமா இருக்கிற புருஷன் பொண்டாட்டிக்குள்ள குழப்பம் உண்டாக்குற? குழப்பத்தை நான் உண்டாக்கல, அவன் தான். இந்த ஓன கிடக்குறாங்கிரி. ஆஹா, புரோக்கரு வசமா மாட்டினடா இன்னைக்கு. அண்ணே எனக்கு ஒரு டவுட். மறுபடியும் உனக்கு என்னடா டவுட்? அன்னைக்கு இவன் பொண்டாட்டி கிறிஸ்டின் தானே சொன்னான். அவ ஏன் இந்து கோயில சாமி கும்பிடுறா? கேளுங்க அவங்கிட்ட. அண்ணா இவன் விளக்கண்ண ஏதாவது சொல்லிட்டு இருப்பானே. அது என்ன அண்ணே, எனக்கு ஏதாவது பிரச்சனை கோயிலுக்கு போவா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை நான் சர்ச்சுக்கு போவேன். உங்க பேருக்கு ஏதாவது பிரச்சனை மசூதிக்கு போவீங்களா? உன்ன மாதிரி ஆளுங்க தேவையில்லாம பேசுறதுனால ஜாதி கலவரம் மத கலவரம் நாட்டுல உண்டாது. நீ போ பாக்குறீ. ஐயோ, இதெல்லாம் பார்க்கும் போது தெரியுது உனக்கு எவ்வளவு கமிஷன் வந்திருக்குதுன்னு. பெப்சி உமாட்ட இருக்கிறத விட அதிக புடவையை சேர்த்து வச்சிருக்கியா? இதெல்லாம் ஒரு நாளைக்கு 2 கட்டினா கூட ஒரு வருஷம் முழுக்க கட்டலாம். டேய், என் ஊரு வெள்ளங்கோடுக்கு போய் என் அக்கா மாமா முன்னாடி இத கொட்டினேன்னு வச்சுக்க, வர்ற தையில எனக்கு என் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம்டா. போடுறா. டேய், உன் வாயை சொன்னடா. கிரே, தர்மான உன்னை வர சொன்னாரு. மேட்டர் மோஸ்ட் அர்ஜென்ட். வா. ஐயோ, அர்ஜென்ட்க்குறா, ஆர்டருக்குறா, லாண்டரி கிடக்கிற மாதிரி தோச்சு போட போற இருக்கு. டார்ச்சர் தர்மாவுக்கு நீ வீட்டை உள்வாடைக்கு விட்ட மேட்டர் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. இனி பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ உன் ஊரை பார்த்து போ. நான் எங்கேயா போய்க்கிறேன்? இந்த உலக உருண்ட போறாம என்னைக்காவது எங்கேயா ஊரை சந்திச்சுக்கலாம். ஆள விடு பாரு. டேய் குட்டி, டேய் இப்படி கூட புருஷனுக்கு துரோகம் செய்யற பொம்பளை இருக்காங்க பாரு. டேய் வாப்பா. வாப்பா. அண்ணே உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உட்கார். இல்ல நான் நிக்கிறேன். பரவாயில்ல உட்காருப்பா. அது வந்து தம்பி, நான் சொல்றதை கேட்டு டென்ஷன் ஆடக்கூடாது, கோவப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். என்னன்னு சொல்லுங்க. ஒருப்பா, எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த அண்ணன் தீர்த்து பண்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருக்கணும். அட என்னன்னு சொல்லுங்கண்ணே. சொல்றேன். டேய் காதை முடுங்கடா. முடிக்கிறோம் பாஸ். வாடா, உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? எனக்கு தான் எல்லா மேட்டரும் தெரியுமே. மேட்டரை சொல்லுங்க. ஐயோ, என்னென்னமோ சொல்றீங்களே. என்ன ஆச்சு, என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேன்பா. உன் பொண்டாட்டி இன்னொருத்தனோட பைக்ல வந்து இறங்குறத நான் பார்த்தேன்பா. சரி, பொண்டாட்டின் போய் சொன்னது தெரிஞ்சிட போது எப்படியாவது சமாளி. அண்ணே, என்னன்னா சொன்னீங்க? இன்னொருத்தன் கூட பைக்ல வந்து இறங்குனானா? யாருனால? அண்ணன் பச்சை மேல பச்சா கோவப்படக்கூடாது. ஊர்வலத்தில் நடக்காதா இது? இது நடக்குமா? வர விடுங்க. வேணாம்பா. அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு அன்பா சொல்லிப்பார். அப்படி கேட்கல வச்சுக்க, அவன் கைய கால நான் எடுக்கிறேன். நீங்க என்ன எடுக்கிறது? நானே எடுக்கிறேன். நோஞ்சா. டேய் அம்மா. ஆளை பார்த்தா சாதாரணமா இருக்கான். பொண்டாட்டியை பத்தி சொன்னது இந்த எதிர்க்கிறான். அதனாலதான்டா தாலி கட்ட எவன் மேலே நான் கை வைக்கிறது இல்ல. ஹலோ டெனன்ட், என்ன இன்னும் குளிக்கலையா? துணி அப்படியே வச்சுட்டு போங்க. தண்ணி சூடான உடனே நானே எடுத்துட்டு வந்து ஊத்துறேன். கொஞ்சம் இருங்க, என் வேலை எனக்கு செய்ய தெரியும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்ன டெனன்ட் டஸ் புஸ்ன்னு என் மேல எரிஞ்சு விழுவுறீங்க? ஒரு ஃப்ரெண்டா பேசக்கூடாதா? ஹலோ, நான் உங்க ஃப்ரெண்ட் இல்ல, டெனன்ட். நீங்க இந்த வீட்டு ஓனர், அவ்வளவுதான். என்னங்க வீட்டு ஓனர் சொல்லி என்ன பயமுறுத்துறீங்க? சரி, சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வரேன். யாரோ ஒரு பையன் உங்களை பைக்ல வந்து இறக்கி விட்டான். நம்ம யாரவன்? சாரி, அந்த பிரதர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். இந்த வீட்டை எனக்கு வாடகைக்கு கொடுக்கும்போது அக்கம் பக்கத்துல யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் பேசல. கெஸ்ட்ங்க யாருமே வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. யாரும் இது வரைக்கும் வந்தது இல்ல. உங்க கண்டிஷன்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. புரியுதா? புரியுது. ஆமா, நான் குளிக்க போற தண்ணிக்கு நீங்க எதுக்கு விரல் கட்டு வைக்கிறீங்க? முதல்ல அதை எடுங்க. எடுத்துறேன். என்ன குளிக்கிற தண்ணியில பொலிக்கட்டை வைக்கிறீங்க? என்ன ஹவுஸ் புரோக்கர் இவ்வளவு டென்ஷன் வந்திருக்கான்?
ஒருவேளை கொண்டாட்டியை கொண்டுட்டு கொல்லி வச்சுட்டு வந்துட்டானோ? ஏண்டா கிரி, வந்த கட்டைய போட்ட தண்ணிய குடிச்ச, என்னடா பண்ணிட்டு வந்த? நேரா போனா அவளை இழுத்து பிடிச்சு யாரு என்னன்னு கேட்டேன். ஒண்ணுமே தெரியாத மாதிரி யாரு கேக்குறீங்க என்ன சொல்றீங்க நடிச்சா விட்டேன். அதுக்கப்புறம் சொன்னா அவ கூட ஆபீஸ்ல வேலை செய்யறவனா இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கா, ஆட்டோல வந்தா 40-50 செலவுங்கிறதுக்காக அவங்கிட்ட கெஞ்சி கூத்தாடி பைக்ல வந்து இறங்கிருக்கானே. என்னன்னு என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? என்ன புருஷனுக்காக 40 ரூபா கூட செலவு வைக்க கூடாதுன்னு பைக்ல வந்த புண்ணிய வஜா லெஃப்ட்ல 4 ரைட்ல 4 அடிச்சாங்கறியா? பெரிய வீரன். என்னடா இவன் விசாரிக்க சொல்றான், விசாரிச்சுட்டு வந்தேன்னு சொன்னா மன்னிப்பு கேட்க சொல்றான். இந்த டார்ச்சர் தர்மாவோட டார்ச்சர் தாங்கலையே. குட்டி பாய் சொன்ன மாதிரி கொரிலா கொரிலா. ஏய் அங்க என்ன சவுண்ட்? அண்ணே உங்களை பத்தி சொல்லுவானா? மாங்க மடையா. என்ன அவன் மன்னிப்பு கேட்டானா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? வேணா கேட்டு சொல்லுவோமா? இனிமேல் அவனை பத்தியோ அவன் பொண்டாட்டி பத்தியோ பேசன காக்கா புடுன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் சகஜமா என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல சார், தூரத்துல இருந்து உன்னை சைட் அடிச்சிட்டு இருந்தாரு. கிட்ட வந்து பாருங்கன்னு கூட்டு வரேன். இவர் யாரும் தெரியுமா? தெரியாதே. என் ஹவுஸ் ஓனர். இவர் வீட்டுல தான் நான் குடியிருக்கேன். ஓ, நீங்க தான் அந்த போன் இல்லாத ஹவுஸ் ஓனரா? ஏன் சார் முதல்லயே சொல்ல? எங்க சார் நீங்க சொல்ல விட்டீங்க? உங்க பேர் என்ன? கிரி. மிஸ்டர் கிரி, தூரத்துல இருந்து இவங்க பாத்துட்டு இருந்தீங்க. இவங்க என்ன வாடகை தரலையா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். அப்புறம் இவங்க உங்களை காதலிக்கிறதா சொன்னாங்க. நான் இந்த பக்கம் வரும்போது உங்களை பார்த்தனா நீங்க யாருன்னு பாத்துட்டு போலான்னு பார்த்தா அப்படி இழுத்துட்டு வந்துட்டீங்க. அப்ப அவங்கள சைட் அடிக்க வரல, என்ன சைட் அடிக்க வந்தீங்க? ஓகே பாருங்க, இப்ப நாங்க கரெக்டா இருக்குமா? உங்களுக்கு நான் கரெக்டா இருக்கேனா? பொருத்தம் சூப்பரா இருக்கு. கல்யாண சாப்பாடு எப்போ போட போறீங்க சார்? இது நல்லா இருக்கே. நீங்க கல்யாண சாப்பாடு சாப்பிடணுங்கிறத நாங்க சீக்கிரம் பண்ணிக்க முடியுமா? ஏன் சார்? எங்களுக்கு தங்கச்சி பிரச்சனை, அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அப்புறம் தான் எங்களுக்கு ஆகும். அது பரவாயில்ல, கல்யாண சாப்பாடு இருக்கட்டும். இப்போ எங்களோட சாப்பிடுவோம். ஐயோ வேணாம் சார், நீங்க ஏதோ பேசிட்டு இருப்பீங்க, நான் எதை டிஸ்டர்ப் இருப்பேன். நான் வரேன். இப்போ தூரத்துல இருந்து இப்படி எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஓகே வரேன். டென்னிஸ் செருப்பு தண்ணி ஒண்ணா வச்சிருக்கிய, ரொம்ப பயமா இருக்கு. அந்த பொண்ணு அந்த புரோக்கர் பாயலோட பொண்டாட்டி இல்லன்னு நீ நிரூபிக்கிறதுக்கு நீ என்னெல்லாம் சிரமப்பட்டிருப்ப, எப்படி எல்லாம் நான் அடிச்சிருப்பேன். அதுக்காச்சும் குடிடா குடிடா. ஏன்னு அந்த புரோக்கர் பையில வீட்டை விட்டு துரத்திட்டு ஏன் அந்த பொண்ணை மட்டும் அதே வீட்டுல வச்சிருக்கீங்க? அங்கதான் நான் தலைவனா இருக்க, நீ தொண்டனா இருக்க. இப்ப பாதுகாப்புக்கு யாருமே இல்ல. அந்த பொண்ணு தனியா தான் இருக்கும். இருக்கட்டும், ஒரே அமுக்கா அமைக்கிறேன். ஊருக்கே வீடு பிடிச்சு கொடுக்கறவங்க நாம. ஆனா நமக்கு ஒரு வீடு பிடிக்கிறதுக்குள்ள போம்பாடு ஏம்பாடுன்னு ஆயிப்போச்சு. சரி, உனக்கு ஒரு கல்யாணம் ஆகும், அண்ணி வீட்டுக்கு வந்தவொடனே வாய்க்கு ருசியா சமைச்சு சாப்பிடலான்னு பார்த்தாக்க நமக்கு அந்த கையேந்தி பவன்ல தோசையை தின்னுபுட்டு பிளாட்பாரத்துல வாந்தி எடுக்கணும்னு எழுதியிருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? அது வரைக்கும் நீ எந்த சிக்கலையும் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காகத்தான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்னது? இதான், இந்த வீடு உள் வாடகைக்கு விடப்பட மாட்டாது. அல்லிவை மட்டன் சிக்கன் கறி எல்லாம் வை. இங்க இருக்கவே எவனுக்கும் தராத, எல்லாம் எனக்கு வை. உடம்ப தேத்திக்கிட்டு போறேன். இத்தனை நாளும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தானே, அந்த பொண்டாட்டிய கிரிப்பை இன்னைக்கு எப்படி காப்பாத்துறான்னு நான் பாக்குறேன். இந்த ஓணம் உளறத பார்த்தா நம்ம டெனன்ட் கீதாவை ஏதாவது ஏடா கூட பண்ணிருவாங்களோடு பயமா இருக்குதுப்பா. கீதாவை எப்படியாவது இவனுங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். தர்மா பார்க்க போறியா? வேற வழி இருக்குவா. சீவரம் நடக்குது, அரை குறைமா மாலையோட அலையுதுங்க. இறங்க பாப்போம். யாரா இந்த குஜிலிங்க வழி மறைக்கிறாளுங்க? விசாரிச்சு பாத்துருவோம். ஐயா, நம்ம லால்சன் செட்டுக்கு பிறந்த நாளே நாங்கெல்லாம் ஆடி பாடி கொண்டாடுறோம். நீங்க தான் வந்து கண்டிப்பா தலைமை தாங்கணும். கண்டிப்பா கலந்துக்கிறோம். ஏய் அண்ணே, வந்த வேலையை விட்டு பந்தக்கால பிடிக்க வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா மேட்டரை கவனிப்போம். சும்மாரா. தெருவெல்லாம் ஒரே கூட்டமா இருக்கு. இப்ப வீட்டுல புந்து அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆட்டத்தை பார்த்துட்டு லைட்டா கேட்க அடங்க ஒன்னியா. கேளறியா, காலையில இருந்து சென்னை மாநகரத்தை 3 தடவை சுத்தி வந்தாச்சு, 4 தடவை மீட்டரை கட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல இந்த ரோட்ல போனா ஏன் ஆட்டோ தாங்காது? கேளறியா. ஏனுங்க தம்பி, இப்படி அம்போன்னு இறக்கி விட்டா எங்க மாப்பிளையும் பொண்ணி நான் எங்க போய் தேடுறது? அது பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்திருக்காரு, அவர்கிட்ட விசாரிங்க, கரெக்டா சொல்லுவாரு. சரிங்க தம்பி. என்ன மூட் அவுட்டா இருக்கீங்க? பின்ன என்னடா, தினத்தந்தில ராசி பலன்ல எனக்கு இன்னைக்கு எதிர்பாராத சங்கடங்கள்னு போட்டிருக்குதுடா. வாமா, வீடு வேணுமா? வேண்டாம், ராமசாமி வீடு எங்க இருக்கு? ஓ, நம்ம ராமசாமியா? இப்படி நேரா போனீனா பாண்டியன் லாட்ஜ் வரும், அது பக்கத்துல கேளு. பாண்டியன் லாட்ஜ் எங்க இருக்கு?
பாண்டியன் லாட்ஜ் எங்க இருக்குன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. போ. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போகணும்? போலீஸ் ஸ்டேஷன் எப்படி போறதா? டேய் இவனை கூட்டு லாட்ஜ்ல போய் ரூம் போடு. போலீஸ் வந்து அவங்களே உன்னை கூட்டி போயிருவாங்க. போ. தேங்க் யூ சார். வாங்க. ஒரு நிமிஷம் சார். இதுக்கு எவ்வளவு சார் கொடுக்கணும்? யார்ட்ட என்ன கேள்வி கேட்க? கண்ணு முன்னாடி ஒரு பிசினஸ் முடிச்சுக்கிட்டாங்களே, கேள்வி கேட்டு தொல்லை பண்ணி என் தொழிலை மாத்திடுவானுங்க போல இருக்கு. தம்பி ஐயோ அந்த ஐட்டத்துக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் காசு கொடுத்துக்கோங்க சார். ஏன்ட்ட ஏன் சார் கேக்குறீங்க? அது இல்ல தம்பி. அது இல்லன்னா அப்புறம் ஏன் சார் கூட்டலையறீங்க? இது நல்லா இல்ல. நல்லாதான் இல்ல சொன்னா கேக்குறீங்களா? நீங்க தானே கூட்டலையறீங்க. ஐயோ காலையில இருந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு கொல்றானுங்கப்பா. டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் ஆயி போச்சு. என்ன போட்டிருக்கான் பேப்பர்ல? நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது. சரிதான். அப்ப நாளை கலைச்சிடுவானுங்க. இது வேற டென்ஷன். சிகரெட் குடுறா. என்ன சிகரெட்? கோல்டு ஃபிளேக். ஃபில்டரா பிளேனா? ஃபில்டர். சின்னதா கிங் சைஸா? கிங் சைஸ். ஒண்ணா ஒரு பாக்கெட்டா? ஒன்னு குடுறா. ₹2.25 சில்லறையா இருக்கா? ஒரு ₹3 நோட்டுக்கு வாங்கிக்கிறியா? என்னது ₹3 நோட்டா? இப்பதான் அடிச்சியா? இல்ல இனிமே நான் அடிக்க போறேன். ஒன்னு அடிக்க போறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி கேள்வி மேல கேள்வி கேக்குற? எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க இன்னைக்கு சொல்றா? அண்ணா இது உண்மையான கோவமா பொய்யான கோவமாண்ணா? இது வரைக்கும் போய் இனிமே தான் உண்மை. பாக்குறியா? தம்பி யாரா அது? யாரா? என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? யார் அது கூட கூட்டிட்டாலே? என்ன டென்ஷன் பண்றியா? நான் யார் தெரியுமா? வெள்ளங்கோடு வெள்ளிங்களுடைய அசிஸ்டன்ட் குட்டினா இந்த ஏரியாவே நடுல எடுக்கும். ஆமா தம்பி வெள்ளங்கோட தெரியுமா உனக்கு? அதோட பின்கோடு கூட தெரியும். என்ன மேட்டர்? அந்த கிரியோட மாமாப்பா நானு. இது அவனோட அக்கா. கூடவே கூட்டிட்டு அலையறேன்னு சொன்னியே, இது என் சொந்த பொண்டாட்டிப்பா. கிரி மாமா கிரி அக்காவா? ஆமா. இது ஏன் நீங்க என்கிட்ட முதல்லயே சொல்லல? இது எங்கேயா சொல்றதுக்கு விட்டா நீ? நான் கிரிய உடனே பார்த்தாகணும். ஏற்பாடு பண்ணு. கட்டாயம் கூட்டு போறேன். வாங்க. ஆனா ஒரு கண்டிஷன். தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்கு. ஆட்டோ 50 எனக்கு 50 வெட்டினாதான் கூட்டு போவேன். 50 லட்சம் ரூபாய் சொத்து கிடைக்கிறப்போ 50 ரூபாய் பணமா பெருசு. கூப்பிடு ஆட்டோவை. ஆட்டோ. ஹாய் 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 ஹாய். இன்ஸ்பெக்டர் எங்க அண்ணன் தான்ப்பா. உனக்கு காசு தரணுமா? கமிஷனரே என் மாமா தான். காசு குடியா? மீட்டர்ல சூடு வைப்பான்னு பார்த்தா வாயிலே வச்சிருக்கேன். வாங்க வாங்க வாங்க. இப்படி ரிசப்ஷன்ல உட்காருங்க. நான் போய் கிரியை கூட்டு வந்துடுறேன். சரிங்க தம்பி. பயந்துட்டாரு. கிரி 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 ஒரு 500 ரூபா கொடு. எதுக்குடா? நியாயமா நான் 1000 ரூபா கேட்டுக்கணும். அநியாயமா 500 ரூபா தான் கேட்கறேன். கொடு. ஏண்டா? நான் பண்ணிருக்க காரியம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சா ஆனந்த கூத்தாடுவே, அதிர்ச்சி ஆயிடுவே. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அங்க யாரு வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. ஜங்க் சிங் ஜங்க் சிங் ஜங்க் சிங் பாரு. தம்பி மாப்பிள. நீங்க தம்பிங்கறீங்க, இவர் மாப்பிள்ளைங்கறாரு. யார் நீங்க? இங்க வெள்ளங்கோடு வெள்ளிங்கிறீங்கறது? வெள்ளங்கோடு வெள்ளியங்கிரியா? அப்படிலாம் இங்க யாரும் இல்லைங்க. இந்த தம்பி தான் எங்களை கூட்டிட்டு வந்துச்சு. இந்த பையல கூட்டிட்டு வந்தா? ஆமா ஆமாங்க. பார்த்தேன். அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அவன் குழந்தையா இருக்கும்போது அவனை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டாங்க. ஐயோ. அவன் அனாதைன்னு அவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நட்டு கொஞ்சம் கழண்டு போச்சு. அப்ப அரப்பைத்தியம். அதுல இருந்து யாராவது தேடிட்டு வந்தாங்கன்னா உடனே என்கிட்ட கூட்டிட்டு வந்துருவான். 50 ரூபா பணம் கேட்டிருப்பானே. ஆமாங்க. 350 ரூபா நோட். காலையில இருந்து நீங்க 3வது ஆள். அந்த முகத்தை பாக்குறப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க வர்றோங்க. பரவாயில்லைங்க. பைத்தியம். சச்சே வர வர புரோக்கர்னாலே சந்தேகமா பாக்குறாங்க. எந்த தொழில் தான் பண்றது? உழைச்சு சம்பாதிடா, பிச்சை எடுக்காதடா. குட்டி நீயா? ஒத்தக்கண்ணா நீயா? ஆமா. குடுறா. அடி அடி. கலெக்ஷன்ல எப்படிடா? வருமான வரியா கட்டறல? ஆமா குட்டி, வர வர உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு போல இருக்க. ஏன்டா ஓன்ட்ட வாங்கி அடிக்கிறேன் அது சொல்றியா? அட அது இல்ல குட்டி, கிரியோட தான் எப்ப பார்த்தாலும் சுத்திட்டு இருப்ப. வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்த உடனே உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாராமே. ஊரெல்லாம் ஒரே பேச்சு. எங்கடா மீட்டிங் போட்டு பேசுறாங்க? பக்கத்துல தான். ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஒத்த கண்ணு இருக்கும்போது இவ்வளவு லொல்லா பேசுறியே, அப்படின்னா ஊர்ல டபுள் கண்ணு உள்ளவங்க எவ்வளவு லொல்லா பேசுவான். இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு ஒரு ஃபிகர்ல என்ற இலக்காரம் தானே. இருக்கட்டும், நானும் சீக்கிரம் ஒன்னு பிடிக்கிறேன். நான் வேணா வரட்டுமா? நீ ஒத்த கண்ணு ஆளுக்குறாங்க. ஷட் அப். தேங்க் யூ. நோ மென்ஷன். என்ன பாப்பா இங்க? என் பேர் ஒண்ணு பாப்பா இல்ல, மலர். மலரா? தினமலரா வார மலரா? கண்ணுல கலக்கம், கையில பெட்டி. வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? தங்குறதுக்கு இடம் இல்லையா? ஆமா. வா என் கூட, ஃபாலோ மீ. அந்த பக்கம் ஒத்த கண்ணு இருக்கா, இப்படி போ. வா மலர், உள்ள வா. இதான் நம்ம வீடு. வலது கால எடுத்து வச்சு வா. இங்கதான் நீ தங்க போற. அந்த பத்தியா டிவி இருக்கு, இங்க பாரு வாட்டர் ஃபில்டர் இருக்கு, பின்னாடி ஏகப்பட்ட லைட் இருக்கு, சைடுல சவுண்ட் சிஸ்டம் வச்சிருக்கேன். இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல வாஸ்து சாஸ்திரப்படி ஏதாவது ஆல்டர் பண்ணி தரணுமா சொல்லு. மனுஷன் நின்னா 2 அடி, படுத்தா 6 அடி. போகும்போது என்னத்தை கொண்டு போறோம்? எனக்கு இந்த இடம் போதும். வாடகை எவ்வளவு? என்ன சொன்ன? வாடகையா? யார்கிட்ட கேக்குற? மத்தவங்க மாதிரி வீட்டை உள்வாடகைக்கு விடுற அந்த கேவலமான மென்டாலிட்டி எனக்கு கிடையாது. நீங்க தங்க, வாடகை தர வேண்டாம், ஃப்ரீ. மனுஷனுக்கு மனசுதான் முக்கியம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த மனசே மனுஷனா இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். அப்புறம் நீதானே நின்ன 4 அடி, படுத்த 6 அடின்னு, கட்டில் கூட 6 அடி தான். திடீர்னு இப்படி சொன்னா எப்படி? நீதானே சொன்ன போகும்போது என்னத்தை கொண்டு போறோம்னு. போச்சுக்கிட்டீங்களா? என்ன கூட்டு வந்து வேஸ்டா போயிரும் போல இருக்கு.
உட்காருங்க ப்ளீஸ். கோவப்படாம உட்காருங்க. என் கதையை கேளுங்க. அதுக்கப்புறம் என் மேல கைய வைக்கிறதா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 18 வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நைட்ல என் புருஷன் விளக்காணைக்கவான்னு கேட்டுட்டு விளக்க அணைச்சாரு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே இருட்டாயிடுச்சு. விளக்கணைச்சா ரூம் தானே இருட்டாகும், எப்படி வாழ்க்கை இருட்டாச்சு? விளக்க அணைச்ச என் புருஷன் ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே போய் சேர்ந்துட்டாரு. அதுக்காக உன் வாழ்க்கையே இருட்டு போச்சுன்னு நீ எப்படி ஒரு தப்பான முடிவுக்கு வரலாம்? எங்கேயாவது உனக்காக கழுத்துல காலர் கட்டின ஒருத்தன் பிறக்காமல இருக்க போறான். அவனை நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா? பூ வாடினாலும் தேனி வரத்தானே செய்யும். இன்னொருத்தரும் வந்தாரு. அதே ஃபர்ஸ்ட் நைட், அதே விளக்கு, அதே மாதிரி அணைச்சாரு. அவருக்கும் ஹார்ட் அட்டாக் போய் சேர்ந்துட்டாரு. நீ தப்பு பண்ணிட்ட. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்கு விளக்கு? விளக்கே இல்லாம ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கிட. நீயே வச்சேனே. என் மூணாவது புருஷன் லைட் அணைக்கட்டுமான்னு கேட்டாரு. சரின்னு சொன்னேன். போய் சுவிட்ச்ல கை வச்சாரு. ஷாக் அடிச்சு அவரும் செத்து போயிட்டாரு. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள்டா. என்னங்க டைம் ஆச்சு, லைட் அணைக்கிறீங்களா? ஐயோ தங்கச்சி, அந்த தப்பை மட்டும் நான் செய்யவே மாட்டேன். உன் ஜாதகம் எத்தனை வாட்ஸ் பவர்ஃபுல் எனக்கு தான் தெரியும். நீ மேல படுத்துக்க, லைட் அணைக்காத. நான் கீழே படுத்துக்கிறேன். வா. கையில பாட்டில பிடிச்சிட்டு படுக்க விட்டுட்டாலே. மலர்களை போல் தங்கை புரளுகிறாள், அண்ணன் பீருவுட்டு தரையில் உருளுகிறான். ஓ உலக இளைஞர்களே, விசாரித்து விட்டு ஏத்துக்கலடா. இல்லை என்றால் அவள் மேலே, நீ கீழே, நீ கீழேடா. போட்டிருந்த சட்டையை காணோம். ஐயோ பேண்டையும் காணுமே. சிஸ்டர், தங்கச்சி, அடி பாவி, போகும்போது என்னத்தை கொண்டு போக போறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஊட்டிட்டு போயிட்டாலே. ஐயோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னா ஒட்டு துணி கூட இல்லாம உருவிட்டாலே. பக்கத்து வீட்டு போவனா, மன்னிச்சுக்கோ, ஒரு துணியை சுட்டுட்டேன். ஸ்ரீதேவி மாதிரி உள்ள நுழைஞ்சு பூலான் தேவி மாதிரி எல்லாத்தையும் கிளப்பிட்டு போயிட்டாலே பாவி. சீக்கிரம் போய் ஒரு பேண்ட் சட்டை வாங்கணும், இல்லாட்டி பிளாட்பார்ம் கிடையாது ஒரு ஜட்டியாவது எடுக்கணும். நாய்ங்களா, சிறப்பால் அடிப்பேன். உங்களுக்கெல்லாம் அக்காவா மாறின அண்ணன்களே கிடையாதடா, பேட் பாய்ஸ். நேத்து கிண்டல் பண்ணோன்னு செருப்படுத்து காட்டினால அந்த போனா தாண்டா போறா. யாரா அவன்? போற பாட்டிக்கு மீச இருக்கிற மாதிரி இருக்குதே. ஏன்டா மீச இருக்குன்னா எதுக்குடா பாவாடை சட்டையோட போனோம்? நம்மள ஏமாத்துறதுக்கு தான். அவ்வளவு சுலபமா நம்ம ஏமாத்த முடியுமா? டேய் வாங்கடா, பாப்போம். காத்தாடி பாவாட காத்தாட குளிக்குது ரோசா நாத்து சக்கம் சக்கம். ஐயோ பேண்ட் வாங்க லேட் ஆயிடுச்சு. ஐயோ ஏமாத்திர போறீங்களா? சொன்னா கேளுங்கடா. ஐயோ காப்பாத்துக்க, இத காப்பாத்துக்க. இது நிஜமாவே ஆம்பளடா. ஐயோ நீங்க ஜிச்சி. நான் தான் சொன்னேனடா, நான் சொன்னதை கேட்காம மறுபடியும் இப்படி துணி இல்லாம ஆக்கிட்டீங்களடா. அவசர போலீஸ்ங்கிறது இதுதானா? ஒரு அவசரத்துக்கு அவரே வந்து நிக்கிறாரே. உதவி கேட்ட வேண்டிதான், இல்ல போற்ற வேண்டிதான். ஆபத்துக்கு பாவம் இல்ல. இந்த ட்ரெஸ்ஸோட போய் வீரப்பணம் பிடிச்சிடலாமா? அது பத்திரிக்கைக்காரங்களால தான் முடியும். நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நீ வந்த வழியே போ, நான் வந்த வழி போறேன். ஏன்னா நான் பேண்ட் எடுக்கணும். நான் உன்னை பெண்ட் எடுக்கணும். நீதான கான்ஸ்டபிள் மனோஜ்குமார்? பின்ன நான் என்ன ஆசை அஜித் குமாரா? என்னையா பேச்சு பேசுற? இந்த ட்ரெஸ்ல பேர் போட்டிருக்கல, அதுல என்ன போட்டிருக்க அதானா? எம்முகுது. நீதானா அது? ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் உள்ள இருக்கும் போது என் தலைவனுக்கு கைவிலங்கு மாட்டி ஜெட்டியோட தர 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 எடுத்துட்டு போயிருப்பேன். அதெல்லாம் நடந்திருக்கா? எனக்கு தெரியாதுங்க. ஊடால பேசாத. அதே மாதிரி உன்ன கூட ஜெட்டி இல்லாம நான் தெரு தெருவா அலைய விடல. என் பேர் நெற்றிக்கன் நெற்குன்றம் இல்ல, தூக்குறம்பா. சொன்னா கேளுப்பா. கலராகி வில்லன் தூக்கிட்டு வர மாதிரி கோடனுக்குள்ள தூக்கி கூடாது போடுறேன். ஆரம்பிக்கவே இல்லையடா. ஐயா ஐயா, மகராசா எல்லாத்தையும் உருவிட்டு போறிய ஐயா. ஏதாவது ஒட்டு துணியாவது கொடுத்துட்டு போ மகராசா. என்ன கப்பு.
சுவாமி குட்டியானந்தா. ஆமாண்ணே, யார் இந்த சாமியார் புதுசா இருக்காரு? சுவாமி குட்டியானந்தாவை பத்தி உனக்கு தெரியாதா? அந்த கோமணத்துல ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. அப்படி என்ன ரகசியம் இருக்கு? இந்த சாமியார் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ வீட்டுல கொண்டு வச்சா பொண்ணா கொட்டுமா? இல்ல, பொய் சொல்றா. அடடே, இந்த விஷயம் முன்னாடியே தெரியாம போச்சே. இப்ப அவட்ட கேட்க துணியே இல்லையே. ஏன் இல்ல? கோவணம் இருக்குல்ல, முருகா கிருஷ்ணா காப்பாத்துப்பா. அட பாவிகளா, இருந்த ஒரு கோமணத்தையும் ஒலிம்பிக் ஜோதி ரேஞ்சுக்கு தூக்கிட்டு ஓடுறாருங்களே, அதுல ஏதா சக்தி? இந்த சமுதாயம் திருந்தாதா? இனி என் வாழ்க்கை விடுதலையா? இந்த வாழ்க்கை உடை தருவார் யாரோ? ரொம்ப அருமையா பண்ணீங்க. ஐ அம் லிம்கா லிண்டா. நீதான் அந்த லிண்டாவா? நான் தான் உண்டாய். வாவ், அடிக்கடி ஜப்பான்ல இருந்து என்கிட்ட போன்ல பேசுவீங்க. அந்த குண்டா நீங்க தானா? அச்கி. ஓகே சார், நேயர்களுக்காக படையப்பான்ற படத்துல இருந்து என் பேரு படையப்பாங்கிற பாட்டை ஜப்பான் மொழியில பாடினீங்கன்னா ஆனந்த் ஜுவல்லரி சார்பா உங்களுக்கு ஒரு கோல்டு காயின் தருவோம். அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. எனக்கு ஒரு ஜட்டி வாங்கி கொடுக்குறீங்களா? ஜட்டியா? ஆமா, என் நிலைமை அப்படி. சரி, பாடினாத ஜட்டியோ பாடுங்க. இசி மசியாரோ மசி மசி தாரோ நாகசாக்கி ஹீரோஷிமா நாகசாக்கி அக்கிரோவா குருசோவா நேஷனல் பேனசோனிக் ஜப்பானப்பா.